ஒருவேளை இன்னும் நமக்குள்ள மாறாத ஜென்ம சுவாபங்கள் இருக்குமானா நல்லா கவனிங்க. பெரிய பெரிய பாவம், அருவருப்பு, விபச்சாரம், விக்கிர ஆராதனை இதைத்தான் கர்த்தர் பார்ப்பாருன்னு இல்லை. நீ வெளிப்படுத்தல் வாசித்து பாருங்க. பொய் பேசுறவங்க கூட எங்க வரமாட்டானா? வேதத்தில் இருக்கா இல்லைங்களா? நாம் நினைக்கிறோம் நான் அவனை போல என்ன கேடுகட்ட வாழ்க்கை வாழ்றேனா, நான் அவனை போல என்ன அருவருப்பான காரியம் செய்ய, நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேனே. வேதம் இருக்கிறது. தேவன் ஒரு காரிய தவறுன்னு உணர்த்தும் பொழுது நீ மனம் திரும்பி ஆவிக்குள்ளா மாறு. மனுஷ கொலைபாதகன் என்று யோவான் சொல்லும் பொழுது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. யாருக்கு நித்திய ஜீவன் இல்லை? யாருக்கு? சகோதரனை கூட பிறந்த அண்ணன் தம்பி மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனை நீ பகைத்து அவனை காயப்படுத்தி அவனை நிந்தித்து அவமானப்படுத்தி தூஷித்து அவன் விரோதമായി நீ துரோகம் பண்ணி ஏமாற்றி வஞ்சித்து நீ காரியங்கள் செய்வாயானால் அது கொலைக்கு சமம். உதாரணம் சொல்றேனே, என் நம்பியர் ஒரு பொருளை கொடுக்கிறாரு, நான் நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்றேன், அது நான் அவர்களை காயப்படுத்துவதற்கும் விரோதிப்பதுக்கு அடையாளம், அது கொலைக்கு சமம். உண்மை இல்லாதது, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்றது, பொய்யும் புரட்டுமாய் வாழ்றது, இப்படிப்பட்ட அருவருப்புகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லாது. மாம்சத்துக்குரிய வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நம்முடைய சுவாபத்தை, நம்முடைய பாவ பழக்கங்களை, நம்முடைய அருவருப்பான வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி நம்முடைய ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்புவோம். வேதத்தை அனுதினம் தியானிப்போம். நல்ல கவனிங்க, விட வேண்டியதை விடாதிருப்பதும் பாவம், செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவம். நீ விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, நல்ல இரக்க சுவாபம் தான், ஆனா ஜெபமே இல்லை, வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, கர்த்தர் முக்கியத்துவமே இல்லை, உன் முடிவு பரிதாபமா இருக்கும்.